ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஐக்யூ இஜெட் 10 5G இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 11th வந்து லான்ச் ஆகுது. இந்த ஃபோன்லேயே வந்து பேட்டரி தான் ஹைலைட்டு. பேட்டரி 7300 எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பேட்டரி வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் பேட்டரி. ஆமா, 7300 எம்ஏஹெச் பேட்டரி எந்த ஃபோன்லயுமே இருக்காது. இப்போ 5000 எம்ஏஹெச், 5500, 6000 எம்ஏஹெச் தான் போய்கிட்டு இருக்கு. 7300 எம்ஏஹெச் தான் ரொம்பவே அதிகம். அது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோனே வரல. ஆனா ஏப்ரல் 11th வந்து ஐக்யூ இஜெட் 10 5G இந்த போன்ல வந்து கொண்டு வராங்க. இந்த போன்ல வேற என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐக்யூ இஜெட் 10 5G இந்த போன்ல வந்து பேட்டரி தான் வந்து ஹைலைட்டு. உங்களுக்கு வந்து பேட்டரியோட ஸ்பெக் வந்து போடுறேன், பேக் சைடு பாருங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 11th வந்து லான்ச் பண்றாங்க. அவங்க லான்ச்சிங் டேட்டை வந்து சொல்லிட்டாங்க. ஐக்யூ இஜெட் 10 5Gயோட லான்ச்சிங் டேட் சொல்லிட்டாங்க. இது அப்படியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, விவோ Y300+ இருக்கு பாத்தீங்களா? நீங்க அந்த போன் வாங்கியிருந்தீங்கன்னா பாப்பீங்க, அப்படியே வந்து பேக் சைடு பார்க்கும்போது ரெண்டு போனுமே ஈக்குவலா இருக்கும். உங்களுக்கு விவோ Y300+ம் ஐக்யூ இஜெட் 10 வரப்போற போனையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா விவோவும் ஐக்யூவும் வந்து ஒரே பிராண்டு தான். விவோட சப் பிராண்டு தான் ஐக்யூ. விவோ சேல்ஸ் சர்வீஸ் சென்டர், விவோ சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து ஐக்யூ சர்வீஸும் பாத்துக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால வந்து விவோ Y300+ டிசைன் மாதிரியே அப்படியே ஐக்யூ இஜெட் 10 டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் வைஸ்ல இதுதான். இந்த வெயிட், திக்னஸ் இதெல்லாம் வந்து என்னவா இருக்குன்ட்டு போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். இப்போதைக்கு அவங்க வந்து அவங்க வெப்சைட்ல வந்து ஓரளவுக்கு ஸ்பெக் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஸ்பெக்குன்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த வீடியோல. இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 6.67 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 6.72, 6.78 இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் சைஸ். ஆனா 6.67 ஓரளவுக்கு வந்து கம்மியான சைஸ் மாதிரி தான் தெரியுது. அது 6.8 போன்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து 19 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 7300 எம்ஏஹெச் பேட்டரி, மாசிவ் பேட்டரினா இதுக்குள்ள அதிகமான பேட்டரி. 2 பேட்டரியா ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்பதான் வந்து இவ்வளவு கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது என்ன பேட்டரியா இருக்கும், சிலிக்கான் லியானா சிலிக்கான் கார்பனான்னு போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இது என்ன பேட்டரின்னு தெரியும். இப்போதைக்கு எம்ஏஜி மட்டும் சொல்லியிருக்காங்க. 7300 எம்ஏஜி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் குவாட் கவுட் தான் வரும். அமுலேட் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போன் வந்து எட்ஜி கிடையாது, பிளாட் டிஸ்பிளேயும் கிடையாது. குவாட் கவுட்னா லைட்டு கேவ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு போன் தான் கொண்டு வராங்க. இப்போ எல்லா போனுமே வந்து குவாட் கவுட் தான். அந்த வருஷம் லான்ச் ஆகிற எல்லா போனுமே. இது வந்து அமுலேட் டிஸ்பிளே, அதனால வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ரொடக்ஷனா இருக்கும். ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 2400 x 1080 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷனும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட்டு எல்லா போன்ல இருக்கிற மாதிரி 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனா ஐக்யூ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 144ல கொடுப்பாங்க. இந்த டைம் இதுல வந்து 120 கொடுத்துருக்குது. ஒரு மாதிரியா வந்து என்ன 120 வந்து எல்லா போன்லயும் கொடுப்பாங்க. ஆனா ஐக்யூ போன் எடுத்தாலே வந்து ரெஃபரன்ஸ் ரேட் எப்பவுமே 144 இருக்கும். ஆனா இதுல வந்து 120 தான் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இன்டோர் அவுட்டோர்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்னாப் டிராகன் 7S Gen 3 ப்ராசஸர் தான் இந்த போனை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராசஸரையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேரியன்ட்னு பாத்தீங்கன்னா 8GB 12GB 128 ஸ்டோரேஜ், 256 ஸ்டோரேஜ். மொத்தம் உங்களுக்கு வந்து 2 வேரியன்ட் 8GB 12GB கிடைக்கும். ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 128 256 வரைக்கும் கிடைக்கும். இந்த போனோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 30,000 ரூபாய்க்குள்ள இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க வெப்சைட்ல. கன்ஃபார்மா பிரைஸ் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 11 தான் தெரியும். ஏப்ரல் 11 லான்ச் ஆனதுக்கு அப்புறம் பேட்டரிக்காண்டி கண்டிப்பா அந்த போனை வந்து தேடி தேடி நிறைய பேர் வாங்குவாங்க. ஐக்யூனாலே வந்து கேமிங் காண்டி வாங்குவாங்க. அதுக்கு நல்ல சிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் டிராகன் 7S Gen 3 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அது கேம் விளையாடுறதுக்கு நல்ல வந்து பேட்டரி பேக்கேஜ் இருக்குதுக்கு 7300 எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரான்னு பாத்திரலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அந்த பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் சோனியோட சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX882 சோனியோட சென்சார் தான் கொடுத்துருக்காங்க பிரைமரி கேமரா. அதனால உங்களுக்கு எடுக்கிற ஃபுட்டேஜ் போட்டோஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நீட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இதுவும் போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்க ஸ்பெக் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் வந்து சோனி IMX882 சென்சார் தான் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த போன்ல. ஐக்யூ இஜெட் 10 5G. உங்களுக்கு செகண்டரி கேமரா வந்து டெப்த் வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் LED ஃபிளாஷ் இருக்கும், HDR சப்போர்ட் இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா வந்து 32 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரைமரி கேமரா 50, செல்ஃபி கேமரா 32. ஆனா 4Kயா 2Kயா 1080 13 nbs 16 nbs இந்த போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்பெக் தெரியும். ஸ்பெக் வந்து இப்போதைக்கு வந்து MP எவ்வளவுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இத்தனை மெகா பிக்சர் வந்து கொடுத்துருக்கோம் பிரைமரியில 50,
செல்ஃபில 32 சொல்லியிருக்காங்க. ஆனா எவ்வளவு மெகா பிக்சர்ல ஃபுட்டேஜ் எடுக்கலான்ட்டு அவங்க ஃபோன் லான்ச்சுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. லான்ச்சுக்கு அப்புறம் வந்து ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா 7300 mAh பேட்டரி. இப்போ வந்து ஒரு பவர் பேங்க்னா ஒரு 10,000 mAh இருக்கும். அதுக்கு ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு இப்போ போன்லாம் பேட்டரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியணும். இந்த 7300 ஒரு போன் வந்து வரப்போகுது. அதுவும் ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி லான்ச் ஆகுது. அதுவும் ஐக்யூல இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் போனா பேட்டரி நல்லா நிக்கிற மாதிரி ஒரு போன் கொண்டு வராங்க. இந்த போனை பொறுத்தவரைக்கும் கேமராலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கேமரா எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு நார்மல் பிக்சர் தான் இருக்கும். இந்த போனோட ஹைலைட்டே பேட்டரி தான். பேட்டரியை வச்சு தான் போனே கொண்டு வராங்க. பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்னாப் டிராகன் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஐபி ரேட்டிங் இருக்குமா இல்லையான்னு கன்ஃபார்மா இப்போ வரைக்கும் அவங்க வெப்சைட்ல போடல. போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலா வந்து வீடியோ போடுறேன். இதோட அந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.